ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வீடியோ நம்ம எதை பற்றி பார்த்துக்க போகிறோம்னா கூகுள் பீப்புள் கார்டுன்னு சொல்லக்கூடிய இந்த ஆன்லைன் கார்டை நம்ம எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணி எப்படி நம்ம ரிசீவ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த கூகுள் பீப்புள் கார்டை நம்ம நார்மல் வெப்சைட்னு சொல்லிக்கலாம். ஸோ அதர்வைஸ் நம்ம இது ஒரு நம்மளுடைய ஆன்லைன் விசிட்டிங் கார்டுன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இந்த கார்டை நம்ம எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா மட்டும் தான் நான் சொல்லக்கூடிய எல்லாமே புரியும். நான் சொல்லக்கூடிய ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி உங்களுக்கான ஒரு கூகுள் விசிட்டிங் கார்டை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இன்றைக்கி என்ன வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கூகுளிலிருந்து நாலேஜ் பேனல்னு சொல்லக்கூடியது ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த நாலேஜ் பேனல்னு சொல்லக்கூடிய என்ன யூஸ்க்காகன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக நம்மளுடைய கூகுளில் நம்ம ஒரு ஆக்டரையோ அல்லது ஒரு கம்பெனியோ நம்ம சர்ச் பண்ணும்பொழுது அதை பற்றிய டீட்டெயில்ஸை நமக்கு டாப்பில் கொண்டு நமக்கு ஷோ பண்ணும். ஸோ இந்த ஒரு டீட்டெயிலை கிரியேட் பண்ணுறதுக்காக தான் நமக்கு நாலேஜ் பேனல்னு சொல்லக்கூடியது கிரியேட் செய்யப்பட்டது. இப்போ எக்ஸாம்பிளுக்காக இப்போ நான் கூகுளில் தளபதி விஜய் சார் நான் இப்போ டைப் பண்ணுறேன். டைப் பண்ண உடனே விஜய் சாரை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நமக்கு கூகுளில் ஃபஸ்ட் எடுத்து டாப்பில் கொண்டு ஷோ பண்ணும். விஜய் சாரோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லேருந்து அவர் எந்த படத்தில் அறிமுகமானார், ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே நமக்கு ஃபர்ஸ்ட் எடுத்து நமக்கு ஷோ பண்ணும். ஆனால் இப்போ கூகுளில் கொண்டு இருக்க இந்த அப்டேட் மூலியமாக நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே நம்மளுடைய பப்ளிக் கார்டை கிரியேட் செய்ய முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் தான் நமக்கு எனபிள் பண்ணியிருக்காங்க. என்ன ஒரு அப்டேட்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய நேமை யார் கூகுளில் சர்ச் பண்ணாலும் கூட நம்மளை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நமக்கு அதில் ஷோ பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு அப்டேட்டை தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதற்கான ஒரு பெயர் தான் பீப்புள் கார்டுன்னு சொல்லக்கூடியது. இந்த பீப்புள் கார்டுன்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய பேரில் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய நேமை கொண்டு யார் சர்ச் பண்ணாலும் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் அதில் ஷோ பண்ணும். இந்த கூகுள் பீப்புள் கார்டுன்னு சொல்லக்கூடியது நீங்கள் கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய மெயில் ஐடி, அதாவது நீங்கள் எந்த மெயில் ஐடியில் உங்களுடைய பப்ளிக் கார்டை கிரியேட் செய்ய விரும்புகிறீங்களோ ஸோ அந்த மெயில் ஐடியை உங்களுடைய கூகுளோட நீங்கள் சைன்இன் பண்ணிக்கோங்க. ஸோ நண்பா, நீங்கள் சைன்இன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற க்ரோம் ப்ரௌசரில் நீங்கள் சைன்இன் பண்ணிடக்கூடாது. ஸோ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லாருடைய ஃபோன்லையுமே கூகுள்னு சொல்லக்கூடிய ஒரு தனியாக ஒரு ஆப் ஒன்று இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த கூகுள் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி அந்த கூகுள் ஆப்பில் உங்களுடைய மெயில் ஐடியை நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக உங்களுடைய மெயில் ஐடியை நீங்கள் கூகுளோட சைன்இன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய கூகுள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சர்ச் பாரில் நான் சொல்லக்கூடியது அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. டிஸ்பிளேல ஷோ ஆகும். ஸோ அப்படியே பார்த்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இதோட டேரக்ட் டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆட் மீ டு சர்ச்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. ஆட் மீ டு சர்ச்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் சர்ச் கொடுத்துங்க. சர்ச் கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ஸோ எனபிள் ஆகும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு லோட் ஆகி ஓப்பன் ஆகும். லோட் ஆகி ஓப்பன் ஆகிற நெக்ஸ்ட் பேஜில் உங்களை பற்றி பாதி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிடும். ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிங்கன்னா, உங்களுடைய நேம் அண்ட் உங்களுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ, அதுக்கு கீழாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர். ஸோ இது எப்படி ஃபில் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மெயில் ஐடி கிரியேட் பண்ணும்போது உங்களோட மெயில் ஐடிக்கு நீங்கள் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேம் உங்களுடைய நேமாக கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ, நீங்கள் மெயில் ஐடியில் என்ன ப்ரொஃபைல் ஃபோட்டோ வச்சிருக்கீங்களோ அந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதில் ப்ரொஃபைல் ஃபோட்டோவாக செட் ஆயிடும். ஸோ அது கீழே நீங்கள் மெயில் ஐடி என்ன மொபைல் நம்பரை நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணீங்களோ அந்த மொபைல் நம்பர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிடும். ஸோ இது நீங்கள் மூணையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே விட்டுறதாலும் விட்டுருக்கலாம். இந்த போதுமான டீட்டெயில்ஸ் நீங்கள் அதுக்கப்புறம் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களை பற்றி அபவுட் செக்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அபவுட் செக்ஷனில் உங்களை பற்றிய டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு கீழே நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா ஒர்க்குன்னு கொடுத்துருங்க. அதாவது ஸ்டூடெண்ட்னா நீங்கள் ஸ்டூடெண்ட் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை செய்கிற இடம் கேட்பாங்க. அதாவது நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கம்பெனி நேம் கேட்டிருப்பாங்க. நீங்கள் கொடுக்க விருப்பம் இருந்தால் கொடுத்துக்கலாம், அப்படிலாம் நீங்கள் விட்டுலாம். அதுக்கு கீழே அப்படி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற சோசியல் மீடியாஸ் லிங்க் பற்றி நீங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லிக்கலாம். நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தீங்கன்னா உங்களுடைய யூடியூப் லிங்கையும் நீங்கள் ப்ரொவைட் பண்ணிக்க முடியும். ஸோ ப்ரொவைட் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு இதிலிருந்து உங்களுக்கு வியூஸ் வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற யூடியூப் லிங்கை தவிர நீங்கள் ஃபேஸ்புக்லேருந்து, ட்விட்டர்லேருந்து, இன்ஸ்டாகிராம்லேருந்து எல்லா லிங்கையும் நீங்கள் உங்கள் ப்ரொவைட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே அப்படியே நீங்கள் கேட்டுக்கிற டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கடைசியில் ப்ரைவ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த ப்ரைவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டானு சொல்லிட்டு ஒரு தடவை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே ப்ரைவ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு கடைசியாக சேவ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருப்பாங்க. சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக நீங்கள் எல்லா ஸ்டெப்பையும் முடிச்சதுக்கப்புறம் கூகுளிலேருந்து வெளியே வந்துடுங்க. ஸோ நீங்கள் கூகுளிலேருந்து வெளியே வரதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸை பற்றி நீங்கள் ப்ரைவ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் உங்களை பற்றி டீட்டெயில்ஸ் கூகுளில் ஆட் ஆகும். ஸோ கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிட்டு வெளியே வாங்க. ஸோ எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு நீங்கள் உங்களுடைய கூகுளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய க்ரோம் ப்ரௌசராக இருந்தாலும் சரி, அதில் போயிட்டு கூகுள் சர்ச்சில் உங்களுடைய சேனல் நேம் மட்டும் டைப் பண்ணுங்கள். உங்களுடைய சேனல் நேமை நீங்கள் டைப் பண்ணால் போதும். ஸோ உங்களை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் கூகுளில் டாப்பில் ஃபஸ்ட்டாக காமிக்கும். ஸோ இவ்வளோ தான். ஸோ நம்மளோட சேனலாக இருந்தாலும் சரி, இல்லை நமக்காகவும் ஒரு ப்ரொஃபைல் கார்டு ஆன்லைனில் ஸோ ரொம்பவே ஒரு சிம்பிளான முறையில் சூப்பராக கிரியேட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணி கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.